Good morning. Welcome to Market Day by ECTRA Arulrajhan. Today is 31st July 2023. இன்னையோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தையானது சற்றே வலுவுடன் முடிந்திருக்கிறது. வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய இறக்கத்தை சந்தித்தது. ஆனால் வெள்ளி என்று அது அந்த இறக்கம் தொடரவில்லை. அதற்கு பதிலாக சற்றே ஒரு நல்ல ஏற்றத்தை காட்டியிருக்கிறது. யுஎஸ் மார்க்கெட்ல வந்த சில பொருளாதார புள்ளி விவரங்களும் அவைகளுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இதைத் தொடர்ந்து ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு காலையில் துவங்கிய பெரும்பான்மை ஆசிய சந்தைகள் ஜப்பான் நிக்காய் ஆகட்டும், ஹாங்காங் ஹாங்ஸாங் ஆகட்டும், சவுத் கொரியா காஸ்பி, சீனாவோட ஷாங்காய், தைவான் எல்லாமே ஓரளவுக்கு ஏற்றத்துடன் துவங்கி தற்போது ஏறிய வியாபாரமாகி வருகிறது. அதே சமயம் நம்முடைய நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து இப்போ கிஃப்ட் நிஃப்டி அப்படின்ற பேர்ல டாலர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறத பாக்குறோம். ஸோ அது வந்து ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இருக்குது. ஸோ இனி எப்படி நடக்குதுன்றதை பார்க்கலாம். நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்றத நம்ம 19,520 அப்புறம் 19,990 கொடுத்துருக்கோம். இப்போ இந்த லோவர் ரேஞ்சை தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் இட் பியர்ஸ்ட் 19,600 கீழே வந்து ஸோ 19,554 இந்த ரேஞ்சுக்கு வந்து திரும்ப மீண்டும் 19,600 மேலே முடிஞ்சிருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த சப்போர்ட் லெவல் இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இது உடைக்கப்படுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். உடைத்தால் ஒரு நல்ல இறக்கம் வரலாம். அடுத்து நிஃப்டி பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இப்போதைக்கு இருக்கு. 43,500 கீழே, மேல 47,000, நடுவில் இருந்த 45,000 டு 46,000 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இப்போதைக்கு வியாபாரமாகி வருகிறது. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு போகும்போது யூஎஸோட 10 இயர் பாண்ட் ஈல்டு வந்து சற்றே ஏறுமுகமாக இருக்கிறது. 3.98 டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு புள்ளி ஏறி 101.77க்கு வந்தாச்சு. 100 கீழே போனது சில தினங்களுக்கு முன்பாக பார்த்தோம். ஆனால் மீண்டும் இது வந்து 101 தாண்டி இருப்பது என்பது பங்கு சந்தைக்கு சற்றே பாதகமான விஷயமாகும். பிரெண்ட் குரூடும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சில வாரங்களுக்கு முன்பாக $74 பெர் பேரல் இருந்தது. இப்போ $84 அப்படின்றது மாதிரி இருக்கிறதையும் பார்க்கிறோம். ஒரு கணிசமான ஏற்றம் தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது பாதகம். கோல்டு அப்படின்றது பெரிய மாற்றமில்லை. ஆனால் தற்போது ஒரு சில டாலர்கள் இறங்கி $1,957 பெர் அவுன்ஸ் அப்படின்ற விலையில் வியாபாரமாகி வருகிறது. கோல்டை பொறுத்த வரைக்கும் தற்போது ஒரு தேக்க நிலையில் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஆக்சுவலி ரூபாயானது டாலருக்கு எதிராக சில தினங்களுக்கு முன்பாக சற்றே வலிமை வந்து கூடியதை பார்த்தோம். ஆனால் மீண்டும் இப்போது வலிமை குன்ற ஆரம்பித்திருக்கிறது. வலிமை குன்றி அது 81, 70, 85ல இருந்து 82, 25க்கு வந்தாச்சு. ஆக இப்போது அந்த ஒரு பேண்ட் ரூ. 82 60 அல்லது 80 நோக்கிய ஒரு நகர்வாக இருப்பது பார்க்கிறோம். கீழே அப்படின்னு பார்க்கும்போது 81 50, 81 40 இந்த ரேஞ்சிலேயும் அது வந்து ஆதரவு எடுத்துக் கொண்டிருக்கிறது. யூஎஸோட முக்கியமான ரீட்டைல் டேட்டா அப்படின்றது வெள்ளி என்று வெளியானது சந்தைக்கு சாதகமாக இருந்தது. ஸோ பர்ச்சேஸ் பவர் சார்ந்த தகவல்கள் சந்தைக்கு சாதகமாக இருந்ததை பார்க்குறோம். நம்முடைய ஆட்டோ சேல்ஸ் அப்படின்றது நாளைக்கு வெளியாக இருக்கிறது. ஆனால் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால் சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. சைனாவோட பிஎம்ஐ டேட்டாவும் பெரிய எதிர்பார்ப்பை இருந்து கொண்டிருக்கிறது. ஆக குளோபல் மார்க்கெட் இன்ஃபர்மேஷனும் சரி, நம்முடைய டொமஸ்டிக் இன்ஃபர்மேஷனும் இன்னும் சில முக்கியமான தகவல்கள் வர இருக்கின்றன. அதுவும் சந்தையில் நேரடியாக தொடர்புடையது. Q1 ரிசல்ட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்போ நெஸ்லே, பஜாஜ், ஃபின்சர், பெல், பஜாஜ் ஹோல்டிங் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஹெவி வெயிட்ஸ் அப்படி பார்க்கும்போது மாருதியோட ரிசல்ட்ஸ் வர இருக்கிறது. மற்ற முக்கியமான சில நிறுவனங்கள் சொல்லும்போது பவர் கிரிட், கெயில், பாஷ் இந்த நிறுவனங்களுடைய Q1 ரிசல்ட்ஸ் வர இருக்கு. அதே மாதிரி அதானியோட சில நிறுவனங்களும் அதானி டிரான்ஸ்மிஷன் போன்ற நிறுவனங்கள் இன்னைக்கு ரிசல்ட்டை கொடுக்க இருக்கு. எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஹெவி செல்லரா இப்போ மாறி இருக்கிறாங்க. 1023 கோடிக்கு விற்றுருக்கிறார்கள். டிஐஎஸ் ஆனா பயரா இருக்காங்க. அதோட கொஞ்சம் ஜாஸ்தியா வாங்கியிருக்காங்க. 1634 கோடிக்கு. இருந்தாலும் எஃப்ஐஸோட தொடர் செல்லிங் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய சப்போர்ட் உடைக்கப்படலாம். அதனால கவனத்துடன் கையாள வேண்டிய நேரம் எது. சிறு முதலீட்டாளர்கள், குறுகிய கால முதலீட்டாளர்கள் கொஞ்சம் லாபத்தை அவ்வப்போது எடுப்பதும் நல்லது. ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி லைவா ஒவ்வொரு நாளும் காலைல 11 மணிக்கு எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல லைவ் அனலைஸ் பண்றோம். அதை நீங்க பார்க்கலாம். இப்போ கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய இறக்கத்திற்கு பிறகு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் இருக்கு. இப்போதைக்கு அந்த இறக்கம் தடுத்து நிறுத்தப்பட்டதாக எடுத்துக்கொள்ளலாம். இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ஹையை கட் பண்ணும்போது ஒரு ரிவைவல் மேல் நோக்கியும் இல்லை லோ கட் பண்ணும்போது கணிசமான பெரிய இறக்கங்கள் தொடர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸையும் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.